கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்களிடம் பெற்று இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்லலாம். ஆனால் ஜனநாயக அமைப்பில் இந்த தீர்ப்பு சினிமா கவர்ச்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்லணும்னா, நம்ம கூட்டணி மேல நம்பிக்கை வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் துணையோட இந்த ஆட்சி நடக்குது. ஆனா இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியா சித்தரிக்க பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை முறியடிச்சாலே போலி பிம்பங்கள் நொறுங்கி போயிடும். நமக்கும் அவங்களுக்கும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். நம்மை நம்பி 1,55 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 73 எம்எல்ஏக்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்மளோட தோல்விக்கே இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க கூட மீடியாவில் நிறைய பேட்டிகளை பார்த்திருப்பீங்க. பொதுமக்கள் நம்மளோட சாதனைகளை சொல்லிட்டு வாக்களிக்கும் போது மாத்தி போட்டோம்னு சொல்றாங்க. சும்மா பசங்க சொன்னாங்க, விளையாட்டுதானோ போட்டோம் ஓட்டு, நீங்க முதலமைச்சர் தான் அப்படிங்க நினைச்சோம், அதான் அது இல்லையா போச்சு, அதான் வருத்தமா இருக்கு. அவங்க நம்ம சாதனைகள் சொல்ற போது கேட்கும் போது மகிழ்ச்சியா இருந்தாலும், அவங்களுடைய வாக்குகளை நாம் பெற தவறுனது ஏன்னு சிந்திக்க வேண்டியது இப்ப அவசியமா இருக்கு. மக்களிடையே நமக்கு எதிர்ப்பல இல்லை. ஆனா நான் தவறு விட்ட இடங்கள்ல இனியும் சரிக்கிடக்கூடாது. இனிமேல் நம்முடைய பிரச்சாரத்தை பல்வேறு முனைகள்ல நடத்தணும். அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிறவர் சொன்னார். பிரச்சார யுக்தியும் ஸ்டைலையும் காலத்துக்கேற்ற மாதிரி மாற்றணும். அறிவார்ந்த உரையாளர்கள் எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு அதை நோக்கி இன்றைய இளைஞர்களை ஈர்க்க வேண்டியதும் அவசியம். அதுக்கு சோசியல் மீடியாவை சமூக வலைத்தளங்களை நாம சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. இது எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா இளைஞர்கள் திமுகவை நோக்கித்தான் வருவாங்க. அதுக்காகத்தான் பொறுப்பும் கடமையும் இளைஞர்களான உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். இதுக்கான ஒர்க் ஷாப்புகளை தம்பி உதயநிதி நடத்த வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரின் சார்பில் அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 50-80 பேர்னு குழுக்களா பிரிஞ்சு ட்ரைனிங் கொடுக்கலாம். இன்னும் சொன்னா ஆன்லைன் ஒர்க் ஷாப் நடத்தி பயிற்சி கொடுங்க. கண்டென்ட் உருவாக்குறது ஆர்கனைஸ்டா செயல்படுறது தொடங்கி டெக்னிக்கலா என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் கிரியேட்டிவா செய்யப்படணும், முழுமையா இந்த ஒர்க் ஷாப்ல பயிற்சி அளிக்கணும். அதை சரியா செயல்படுத்துறதையும் உறுதி செய்யணும். நம்முடைய சாதனைகளை சரியா கொண்டு போய் சேர்க்கிறது தான் நம்முடைய கடமை. அது செய்யாமல் விட்டது நம்முடைய தவறு. இனி அது நடக்கக்கூடாது. சோசியல் மீடியாவில் மட்டும் இல்ல, குடும்பங்கள், உறவினர்கள், நண்பர்கள் தொடர்ந்து அரசியல் பேசுங்க. நம்முடைய இயக்கம் அறிவியக்கம் என்பதை காட்டுங்க. இளைஞர்களை நம்ம இயக்கத்தை நோக்கி அழைச்சிக்கிட்டு வாங்க. அதுக்கு இந்த நோக்கத்தோட உங்களுடைய இந்த பணிகள் எல்லாம் கூர்மைப்படுத்தணும். தம்பி உதயநிதியை கேட்டுக்கிறேன். இளைஞர் அணியரான நீங்க தான் இனி இந்த இயக்கத்தோட எதிர்காலம். உங்களை நம்பித்தான் இந்த இயக்கம் இருக்கு, தமிழ்நாடும் இருக்கு. உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயம் உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இங்க எத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, உங்க நண்பர்களோட உரையாடுங்க. அவங்கள கிண்டல் பண்ற மாதிரியோ புண்படுத்துகிற மாதிரியோ பேசாம பொறுமையா அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. நம்ம ஆட்சியில் இருந்தப்போ இருந்ததை விட இப்பதான் நிறைய இளைஞர்கள் தீவிரமா திமுகவை ஆதரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு இயக்கம் தோத்துடுச்சே, இந்த இயக்கத்துக்காக நாம தான் உழைக்கணும்னு நினைக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம், எங்களை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி
என்னை மென்ஷன் பண்ணி நிறைய பேர் பதிவுகளை போட்டுட்டு வராங்க. அடுத்த 50 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை இயக்க போறது உங்களை போன்ற இளைஞர்கள் தான். இனி உங்கள் காலம்தான்.